हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். இப்படி தடப்படுறது தீய சக்திகள் எங்கேயோ பக்கத்தில் இருக்கிறதுக்கான அறிகுறியாச்சே. என்ன நடக்குதுன்னு புரியலையே. இந்த இடத்துல எந்த தீய சக்தி நுழைஞ்சிருக்கும்? எந்திரத்தை எடுத்து பார்த்தா யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஒருவேளை இவன் தான் மயங்கல இருந்து வந்த ஆளா? எந்திரம் இல்லாம எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சான்? எந்திரமே இல்லாம இவ்வளவு தூரம் வந்தவன் கண்டிப்பா அந்த ஆத்மாவை கண்டுபிடிக்க விட மாட்டான். அதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிக்கணும். இல்லைனா இந்த பேரழிவுல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றவே முடியாது. சீக்கிரமா அந்த ஆத்மா இருக்கிற இடத்தை கண்டுபிடி. என்னாலே அந்த ஆத்மாவை உணர முடியுது. இன்னும் ஒரு சில நொடிகள் போதும். அதை இழுத்துட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன். நீ இங்கே இரு. நாம ஃபீல் பண்றோம், ஓகே. சாரும் அதே மாதிரி ஃபீல் பண்றாரான்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். நேரத்துல யாரடா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? நம்ம அனாமிகா இப்பதான் அவளை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள கால் பண்றா. என்ன விஷயம் கேட்போம். டேய் முட்டாள், அவ போன் பண்றது கூட வேலை செய்யற நந்தாவுக்கு இல்லடா. செயினை எடுத்து வச்சுட்டு திருப்பி கொடுக்காத நந்தாவுக்கு கால் பண்றா. ஆமால, அதுவும் கரெக்ட் தான். ஹலோ, சொல்லுங்க. என்ன சார், நான் யாருன்னு தெரியுதா? உங்களை போய் மறக்க முடியுமா? தெரியுது, சொல்லுங்க. செயின் எப்பங்க கிடைக்கும்? சென்னை வந்ததும் கிடைக்கும். சென்னைக்கு எப்ப வரும்? நான் வரும்போது வரும். அது என்ன தானாவா வரும்? சரி, நீங்க எப்ப சென்னைக்கு வருவீங்க? பாம்பே மீட்டிங் முடிஞ்சதும் வந்துருவேன். அது எப்ப முடியும்? யாருக்குங்க தெரியும்? என்ன விளையாடுறீங்களா? யாரு? நான் விளையாடுறேனா? மழையில விளையாடி செயினை தொலைச்சது நீங்க. அத மறந்துடாதீங்க. அந்த தொலைஞ்ச செயினை திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னது நீங்க. அதையும் மறந்துடாதீங்க. ஏங்க இப்ப என்னதாங்க வேணும் உங்களுக்கு? எனக்கு செயின் வேணும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளவு டைம்? ஒரு 15 days ஆகுங்க. 15 days-ஆ? எனக்கு நிறைய செலவு இருக்குங்க. அந்த செயின் எனக்கு கண்டிப்பா வேணும். நான் அதை வச்சுதான் என் தங்கச்சிக்கு நான் செலவு பண்ணணும். அவ ஒரு ஹார்ட் பேஷண்ட்னு தெரியுமா? தெரியுமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நீங்க தானங்க இப்ப சொன்னீங்க. ஓ, நீங்க ஒண்ணுமே கவலைப்பட வேணாம். உங்க தங்கச்சி பிரச்சனை கூடிய சீக்கிரமே சரியா போயிடும். அது எப்படி? ஏங்க, உங்க செயினை கொடுக்க ஹெல்ப் பண்ண நான் வந்த மாதிரி உங்க தங்கச்சி ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஒருத்தன் வராமலா போயிடுவான்? அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ஒருத்தன் வருவான். அவ வர்றது இருக்கட்டும்,
சார் 15 நாள்ல வந்துருவீங்கல்ல? ஏங்க நான் கண்டிப்பா வந்துருவேங்க. வந்ததும் செயின் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. வந்துட்டு கால் பண்ணுங்க. நாம நேர்ல மீட் பண்ண போற நாளுக்காக நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னங்க, கூடிய சீக்கிரம் பாத்துடலாம். சரி ஓகே. பாய். ஷபா, இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த பொய்யை சொல்லி சமாளிக்க போறனோ?